ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்றத எல்லாரும் இன்ட்ரோ பார்த்தே கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க. ஒரு சூப்பரான டிராவல் விளாக் தான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் உள்ள இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எங்க போறோம் அப்படின்றத அப்படி போக போக சொல்றேன். கரெக்ட்டா ஒரு 1 வீக் இருக்கும். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்றது வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு. என்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தாரு. எங்கெல்லாம் போலாம் அப்படின்றது. அப்ப நான் கொஞ்சம் என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் பக்கமா இருக்கணும். மூணார் போலாம். அப்படி இல்லன்னா காந்தலூர் அந்த மாதிரி போலாம். எது டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கோ அந்த மாதிரி பாருங்க அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா, கிருஷிய வச்சு நம்ம டிராவல் பண்ண போறோம். டிராவலிங்ல வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபைனலா எல்லாரும் சேர்ந்து பேசி மூணார் போலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டாங்க. மூணார் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ அதனால எனக்கு எப்படி இருக்கும்? எந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்? எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இல்ல. ஸோ வெதர் செக் பண்ணி பார்த்தோம். அவ்வளவா சில்னஸ் இல்லன்னு தான் இருந்தது. ஆனாலும் திடீர்னு ஏதாவது மழை அந்த மாரி வந்து ரொம்ப சில்னஸ் அதிகமாயிருமோ அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஸ்வெட்டர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிருஷிவுக்கு மட்டும் நல்லா பேக் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நான் நார்மலா யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டே பண்ற மாதிரி நாங்க ஏதாவது ட்ரிப் பிளான் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் முன்னாடியே ஃபோன் நோட்ஸ்ல வந்து செக்லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். அதை வந்து ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் மார்னிங் வந்து எல்லாத்தையும் பேக்ல வந்து பேக் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் எப்பவுமே பண்றது. அப்பதான் வந்து ப்ராப்பரா எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு போவேன் அந்த மாதிரி. அன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் நேரமே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் டிலே ஆனதுனால நான் டக்குன்னு இட்லி ரெடி பண்ணி கிருஷிவுக்கு மட்டும் குடுத்துட்டோம். அப்புறம் நாங்க போற வழியில ஆனந்தாஸ் இருக்கு இல்லையா? சுந்தராபுரம் ஆனந்தாஸ். அங்க போய் நாங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் வந்து எங்கள பிக்கப் பண்றதுக்கு எங்க அபார்ட்மெண்ட்டே வந்துட்டாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு, இன்ட்ரோ பண்ணிட்டு, அப்புறம் நாங்க அப்படியே டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களும் வந்து நெறைய டாய்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 டாய் வந்து கிருஷியோட ஃபேவரட் டாய் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அத அப்படியே மறந்துட்டு வச்சுட்டே போயிட்டேன். நல்ல வேளை அவங்க கொஞ்சம் டாய்ஸ்லாம் கொண்டு வந்ததுனால கிருஷிவ் அப்படியே ஜாலியா அப்படியே ப்ளே பண்ணிட்டு வந்தான். கொஞ்ச நேரம் அவன் அதுல கொஞ்சம் என்கேஜ்ட் ஆயிட்டான். நாங்க சுந்தராபுரம் ஆனந்தாஸ் ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:30 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் நல்லாவே பசி வந்துருச்சு. ஸோ லைட்டா ஏதாவது சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டு, ஒரு 12:00 போல உடுமலைப்பேட்டையில ஏதாவது லஞ்ச் வாங்கிட்டு, மேல ஹில் ஏற ஏற எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா இந்த ட்ரிப்ல மொத்தமா ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து தான் போனோம். நாங்க 2 பேரும் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரே கார்ல பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த 2 ஃபேமிலி வந்துட்டு ஒரே கார்ல பல்லடம்ல இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிற அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு நாங்க இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ட்ரையா இருந்துச்சு. ஏன்னா இப்பலாம் மழையே இல்ல. அவ்ளோ வெயிலு. வெளிய நம்ம வந்து இறங்கவே முடியாது. அந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. கிருஷி வந்து இந்த மாதிரி வெளிய போறோம் அப்படின்னாலே ரொம்ப ஜாலி ஆயிடுவான். இந்த ட்ரிப்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். போம்போது அவன் எனக்கு பெருசா எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணவே கிடையாது. கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாவே தான் உட்கார்ந்துட்டு இருந்தான். ஏன்னா நம்ம புது கார்ல போறோம். எல்லாருமே புதுசா இருந்தாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக குழந்தைங்க நல்லாவே ஜெல் ஆயிட்டாங்க. எனக்கும் என் கூட வந்த அந்த சிஸ்டருக்கும் வந்து நல்லா சூப்பரா ஜெல் ஆயிடுச்சு. அவங்களும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. நானும் நல்லா ஜாலியா அப்படி கதை பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். உடுமலைப்பேட்டையில அவங்க காரும் எங்களோட ஜாயின் ஆயாச்சு. கீழயே நாங்க ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு பார்சல் கட்டிட்டு அப்படி கிளம்பியாச்சு. போற வழி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்லலாம் ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா, நம்ம கார் அப்படியே வந்து கீழ இறங்கணும் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி, ஸ்டாப் பண்ணி இப்படிதான் பொறுமையா போயிட்டு இருந்தோம். ஏதோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு கார நம்மளால ரீச் பண்ணவே முடியல. ஏன்னா எங்கேயுமே சிக்னலே கிடையாது. நாங்களும் கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பசிச்சிருச்சு. அவங்க கார்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு. எங்க கார்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ். அதனால பசிச்சிருச்சு. எங்கேயாவது ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தா, அவங்க எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. அப்புறம் நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, நம்ம இங்கேயே எங்கேயாவது சாப்பிட்டுறலாம். நம்ம கிட்ட தானே நான்வெஜ் இருக்கு. நம்ம இங்க சாப்பிட்டுறலாம். அவங்க வெஜிடேரியன் தான் இருக்கு. அவங்க எங்கேயோ சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படிலாம் பேசி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அவங்க கீழ தான் இருக்காங்களா? இல்ல ஹில் ஏறிட்டாங்களான்னு எதுவுமே எங்களுக்கு தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஃபைனலா ஒரு 3:30 இருக்கும். ரொம்ப பசியாயிருச்சு. கடகடன்னு இறங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ வீடியோல என்னால எதுவுமே கவர் பண்ண முடியல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாவா தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டேன். அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாமே இந்த கார்ல வந்துட்டாங்க. அவங்கலாம் அந்த கார்ல போய் ஒரே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஒரு மாரி கிரீனிஷா இருந்தது. பார்க்கவே அவ்ளோ அழகா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா ஒரு 6:30 இருக்கும். இந்த டைம்ல நாங்க ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். ரெசார்ட்க்கு வந்ததும் எல்லாரும் அப்படியே சும்மா செக் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருந்தோம். எப்படி இருக்கு ரெசார்ட்லாம் ஓகேவா இருக்கா அப்படின்ட்டு. ரெசார்ட் வந்து ரொம்ப ஹைட்ல அப்படியே கார் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா ஏறணும். செங்குத்தா ஏறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏறணும் அப்படி இருந்துச்சு. ஸோ அந்த டிரைவே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட் வந்து மூணார் தாண்டியே உள்ள போனோம். அதனால தான் ரொம்ப டிராவலிங் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு.
எலிஃபென்ட் பேசேஜ் ரெசார்ட்லாம் சூப்பர். ஆனா வந்து அந்த கிளைமேட் அப்படின்றது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. ஒரு 26, 27 டிகிரீஸ் அந்த மாரி தான் காட்டிட்டு இருந்தது. இதுக்கு நம்ம பக்கத்திலேயே எங்கேயாவது சூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். ஆனா ரெசார்ட்லாம் ஓகே. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஸோ அதுவரைக்கும் எல்லாருமே திருப்தியா இருந்தோம். உள்ள வந்ததும் வெல்கம் ட்ரிங்க்லாம் சாப்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே போய் உள்ள பேக்லாம் எடுத்துட்டு செக் இன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிராவலிங்ல இருக்கும்போது ஏதாவது ஆயிலி ஃபுட்லாம் கிருஷிவ் எடுத்து சாப்பிடுறான்னா, என்னால அத அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது. அத விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமே குடுத்துட்டுருப்போம். அங்க இருந்த சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ இம்மீடியட்டா நான் அந்த இடத்த காலி பண்ணி கூட்டு போயிட்டேன். பேக் எல்லாம் எடுத்துட்டு நானு, கிருஷிவ் ஹஸ்பண்ட்லாம் செக் இன் பண்றதுக்கு வந்தாச்சு. 4 ரூமுமே வந்து ஒரே ரோல இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாவே இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி சூப்பராவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா பெருசாவே குடுத்துருந்தாங்க. ஸோ ரூம்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் நான் எந்த ரூமுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றது பால்கனி தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கிளாஸ் டோர் வச்ச பால்கனி. ஓ வெளிய பார்த்தோம்னா, நல்ல ஒரு கிரீனிஷ் வியூ. பெட்ல படுத்துட்டு பார்த்தோம்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரூம் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளா, ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. ரூம் வந்ததுமே அவ்ளோ டயர்டா தான் இருந்துச்சு. ஆனாலும் ரூம் ஃபுல்லா பார்த்துட்டு, பால்கனி எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒரு 10 மினிட்ஸ் போய் அங்க நின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா மார்னிங் 8:30க்கு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டு, இப்போ ஒரு 5:30, 6 கிட்டயே ஆயிடுச்சு. இப்போ தான் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. எல்லாருக்கும் ரூம் வந்தாச்சு. ஆக்சுவலாக நானும் என் ஹஸ்பண்டும் போனோம்னா ஈச் டே ஒரு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணணும். ரெசார்ட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் அப்படின்றதுனால 2 டேஸ்க்கும் சேம் ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாருமே அதை தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா குழந்தைகளை வச்சுட்டு எகெயின் இன்னொரு ரெசார்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது யாரும் விரும்பலை. ஸோ ஜாலியாக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இனி 2 டேஸை சூப்பராக மூணாரில் என்ஜாய் பண்ண போகிறோம். வந்ததும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் டக்குன்னு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுத்துட்டு இருந்தாரு. நான் ஜாலியாக கிளம்பிட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் என்ன பிளான்னு கேட்க வெளியே போனால் வெளியே வந்து ஃபயர் கேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைம் கேட்டோன்னா 7 to 8 o'clock அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி முடிக்கும் போதே 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அச்சோ மிஸ் பண்ணிட்டு மீன் டக்குன்னு கிளம்பிட்டு ஹஸ்பண்டையும் டக்குன்னு கிளப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். நாங்க போகும்போது முக்காவாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு. இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா சொல்லணும்னா அவ்ளோ சூப்பரா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க இருந்த எல்லார்கிட்டயும் ரொம்ப இன்டராக்ட் பண்ணிட்டு, அவர் நெறைய கேட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அங்க இருக்கவங்களும் சூப்பரா இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டா வந்து டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவரும் ஆடி முடிச்சதுக்கப்புறம் அங்கிருந்த எல்லாரையுமே டான்ஸ் ஆடுறதுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சாங் போட்டுட்டு ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லாருமே ரொம்ப சூப்பரா அது கோஆர்டினேட் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் போனால் நானும் நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். நானும் இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவேன். ஆனால் கிருஷிவ் இருக்கிறதுனால என்னால் அதெல்லாம் பண்ண முடியல. சரி ஓகே கிருஷிவை கீழே இறக்கி விட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்சே போச்சு. சரி ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே டைனிங் வந்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஸ்ப்ரெட் வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபுட்டோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. கோயம்புத்தூர்லலாம் சாப்பிட்டுட்டு மற்ற எங்கே போய் சாப்பிட்டாலும் அந்த அளவு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீலே ஆகுறது இல்லை. ஏதோ நமக்கு பிடிச்ச ஐட்டம் ஒரு 4 ஐட்டத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு லைட்டாக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க டாடி இந்த மாதிரி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் கிருஷிவை சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளே ஏரியா வந்துட்டோம். அவங்க டாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ப்ளே ஏரியா வந்ததும் கிருஷிவை கையிலேயே பிடிக்க முடியல. எப்படியோ அடைச்சி வச்சிருந்த ஒருத்தனை வெளியே விட்டா இப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இந்த ட்ரிப்பை எங்களை விட குழந்தைங்க ரொம்பவுமே என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி வெளியெல்லாம் குழந்தைகளை கூட்டு போகும்போது தான் அவங்களோட ஒரிஜினல் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்றதே நம்மளால ஃபீல் பண்ணிக்க முடியுது. வீட்டில் இருக்கும்போது என்னால் பெருசாக வெளியே எங்கேயுமே கிருஷியை கூப்பிட்டு போக முடியாது. இந்த மாதிரி போனதுக்கப்புறம் அந்த ப்ளே ஏரியா பார்த்துட்டு அவன் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு. அவன் எங்கேயாவது விழுந்துருவானோ ஏதாவது அடிபட்டுருமோ அந்த மாதிரி அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? மதரா
அந்த மாதிரி ஒரு பயம் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவன் ரொம்ப ஜாலியா இருந்தான். அப்புறம் பெரிய பசங்க ஜாலியா ப்ளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க மியூசிக்கல் சேர் போட்டுட்டு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா எல்லா பெரியவங்களும் அப்படியே குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. "நீ ஏமாத்தாத, நான் ஏமாத்தாத" அப்படின்ட்டு சேர் எல்லாம் தூக்கி அவங்கவங்க மாத்தி புடிச்சு உட்காந்துட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்க அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. நமக்குள்ள இருக்க குழந்தைத்தனம்லாம் இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது தான் வெளிய வரும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. மேலே எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கிருஷுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் தூங்க வைக்கிறதுக்கு கீழே வந்துட்டேன். அவங்க டாடி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. சரி ஓகே அவரும் என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நானும் கிருஷுவும் கீழே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு என்னென்ன வீடியோஸில் கவர் பண்ணுறேன் அப்படின்றத நாளைக்கு ப்ளாகில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ பாய் பாய் சொல்லிடு. Bye. Bye. Bye.